அண்மைச் செய்தி. தமிழகத்தின் பாடப்புத்தகங்கள் விலை உயர்வு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு? விவரம். புத்தகத்தின் மேல் அட்டை, காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உள்ளிட்டவைகளின் விலை உயர்வின் காரணமாக பாடப்புத்தகம் தயாரிப்பதற்கு ஆகும் செலவினை ஈடுபடுத்துவதற்காக மட்டுமே பாடநூல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும், இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் விலையில்லா பாடநூல் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு நியாயமான விலையில் பாடநூல்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது என்றும், முந்தைய ஆட்சி காலத்தில் 2015, 2016ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான அதிகபட்சமாக 370%, 2018, 2019 கல்வியாண்டில் அதிகபட்சமாக 466% பாடநூல் விலையை உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக 11 மற்றும் புவியியல் பாடத்திட்டம் 466%, 11ஆம் வகுப்பு வணிகவியல் பாடப்புத்தகத்திற்கு 325%, 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடப்புத்தகத்துக்கு 300% என உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாடப்புத்தகம் தயாரிப்பதற்கான உற்பத்தி பொருள், காகிதம் மற்றும் மேலட்டை கொள்முதல் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது என்றும், 2018ஆம் ஆண்டு ஆண்டோடு ஒப்பிடுகையில் காகித விலை 63%, மேலட்டையின் விலை 33%, அச்சுக்கூலியின் விலை 21% உயர்ந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த விலையேற்றங்களை ஈடுகட்டும் வகையிலே பள்ளி பாடநூல் திட்டம் கிட்டத்தட்ட 6 ஆண்டுக்கு பின்னர் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக இல்லை என்றும், பாடப்புத்தகத்தின் மேலட்டை மற்றும் காகித அச்சுக்கூலி உள்ளிட்டவை விளைவுகளின் காரணமாகவே குறைந்தபட்ச விலையாக தற்போது உயர்ந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் போட்டித் தேர்வுக்காக தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மாவட்ட நூலகங்கள் மற்றும் அறிவுசார் மையங்களுக்கு தேவையான அளவு பள்ளி பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த மாணவர்களின் நலன் நாடும் அரசாக செயல்படும் என்றும் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்றும் தெளிவாக தெரிவிக்கும் அவர், பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அட்டை, காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உள்ளிட்ட செலவின் காரணமாக குறைந்தபட்ச விலை உயர்த்தப்பட்டிருக்கவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.